ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய பையனுடைய பிறந்த நாள் வரும்போதும் இல்லை எங்கள் வீட்டில் எல்லோரும் எந்த ஒரு சுப நிகழ்வு நடந்தாலும் சரி, அந்த டைமில் நாங்கள் வந்துட்டு போகிற ஃபஸ்ட்டு இடம் ஒரு ஹோமுக்கு போயிட்டு ஏதாவது அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாப்பாடு, அது போக வேறு ஏதாவது அவங்களுக்கு தேவைகள் இருந்தால் எங்களால் செய்ய முடிகிற அளவில் இருந்ததுன்னா அதை நிச்சயமாக செய்வோம். இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து மனசு சரியில்லைனாலும் சரி, இல்லை எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்தாலும் சரி, அதை நான் இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுறேன். எப்படின்னா, நானே என்னால் என்னெல்லாம் செய்ய முடியும், என்னோடய பட்ஜெட் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வர்றது. பைக் எடுத்துகிட்டு நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிடுவோம். பசங்க லீவில் இருந்தால் காரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவோம். போயிட்டு நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த உணர்வு. அதை வந்து வார்த்தைகளால் சொல்லிட முடியாது, டக்குன்னு முடிச்சுட்டு போயிட முடியாது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் போய் கொடுத்துட்டு அப்படியே வந்துட மாட்டேன். அவங்கக்கிட்ட யாராவது ஒருத்தர்கிட்ட உட்காந்து பேசினோன்னா அவ்வளோ ஒரு அது என்னமோ ஒரு அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு பாரம் குறைஞ்ச ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். அது கேட்கும்போது என்னடா நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னென்னத்தையும் தேடி ஓடிட்டுருக்கோமே, அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குதா, ச்சே நம்ம இதுக்கெல்லாம் கோபப்பட்டோமா, இதுக்கெல்லாம் இப்படி நடந்துக்கிட்டோமான்னு சொல்லி நம்மளுக்கே தோண வச்சு நம்மளுடைய எண்ணங்களை வந்துட்டு ரொம்பவே மாற்றுற ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் முன்னாடிலாம் ஹோமுக்கு போகும்போது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி சூஸ் பண்ணி போவோம். அதாவது சின்ன பசங்க சில்ட்ரன்ஸ் ஹோம் போவோம். அப்புறம் வந்துட்டு சில ஹோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க பார்க்க முடியாமல் வந்து குழந்தைங்கள விட்டுருப்பாங்க. ஸோ அவங்க வேலைகளை பார்த்துட்டே இருப்பாங்க. மந்த்லி ஒன்ஸோ இல்லை ஒரு முக்கியமான நாட்களில் மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு கூட வச்சுக்குவாங்களாம். அங்கேயே ஸ்கூல்ஸ் அப்புறம் காலேஜஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதுக்கெலாம் போயிட்டு நாங்கள் கொடுப்போம். அவங்களுக்கு வேறு என்னெல்லாம் தேவை இருக்குதுன்னு கேட்போம். எங்களால் செய்ய முடிஞ்ச தேவைகள், அதாவது அவங்களுக்கு சோப்பு வேணும், இல்லை அவங்களுக்கு பெட்ஷீட் அந்த மாதிரி வேணும் அப்படின்றப்போ அதெல்லாம் கூட நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வருவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து கூட சம்டைம்ஸ் நாங்கள் செஞ்சுருக்கோம். அப்புறம் இந்த மழை டைமில், ஃப்ளட்டு டைம்லலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, அந்த டைம்லேயுமே போய் ஹெல்ப் பண்ணும்போது அது ஒரு பயங்கரமான மன திருப்தி. ஏன்னா அதை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. நம்மக்கிட்ட இருக்கும், நம்ம எல்லோரும் செக்யூர்டாக இருக்கோம். கஷ்டப்படுறப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு அவங்கள கை தாங்கி விடுறது தான் மிகப்பெரிய விஷயம். அந்த சூழ்நிலையில் கூட போய் நம்ம நின்று ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு நிறைவு இருக்குதோ அதை விட நம்மளுக்கு 10 மடங்கு அதிகப்படியான ஒரு நிறைவை கொடுக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்கள். முதல்ல அவங்கக்கிட்ட சாப்பாடு கொடுக்குறீங்க, யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் உட்கார வேணாம் பக்கத்தில். அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதனால் இந்த நிலைமைக்கு வந்தீங்கன்னு கேட்டு பாருங்களேன். உங்களுடைய நீங்கள் மற்றவங்கள பார்க்குற ஒரு பரிணாமமோ இல்லை நீங்கள் உங்களோட லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு பார்வையே மாறிடும். இது இவ்வளோ ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டு நம்ம இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் ஓடிட்டுருக்கோம், எதுக்காக இவ்வளோ சண்டைகள் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு சட்டுன்னு புரிய ஆரம்பிச்சிடும். நான் ரொம்ப மெச்சூர்டாக மாறிடுவீங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சேன். அது கூடவே சரி ஒரு முட்டை கொடுக்கலாம் அப்படின்னும் மொச்சப்பயிரை வாங்கி ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுமேனு பட்டாணி போடாமல் அதை போட்டு செஞ்சேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தேன். நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டாங்க. முக்கியமாக அதில் ஒரே ஒரு நபரை பற்றி சொல்லணும். ஒரு ஐயா வந்து தூங்கிட்டு இருந்தார். அவர் மேலெல்லாம் மொச்சிட்டு இருந்தது. ஒரு பாலத்துக்கு அடியில் படுத்திருந்தார். அவரை போய் ஐயா அப்படின்னு கூப்பிட்டேன். உசுப்பி பார்த்தேன், அவர் எந்திரிக்கலை, தன்னை மறந்து தூங்கிட்டு இருந்தாருன்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் அப்படி பசி மயக்கத்தில் தூங்கியிருப்பார் போல். ஐயா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சூடாக இருக்குது, சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். அப்படியே அடித்து பிடிச்சி வேகமாக எழுந்து அந்த பார்சலில் வாங்கி வச்சு 2 வாயில் வச்சதுக்கப்புறம் தான் என்னை நிமிர்ந்து பார்த்தாரு. அவர் என்னை பார்க்கும்போது அவர் கண்ணெல்லாம் கலங்கி இருந்தது. எனக்கு பார்த்த உடனே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒன்றும் நினைக்காதீங்க ஐயா, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் கடந்து வந்துட்டேன். ஏன்னா அந்த பசின்றது வந்து மனுஷனுக்கு கொஞ்ச நேர உணர்வு தான். ஆனால் அதை அடக்கி வச்சுருக்கிற அந்த ஐயாவுடைய முகத்தில் தான் நான் அதை பார்த்தேன், அதோட கொடுமையான வலி எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா டெய்லி ஒரு நபருக்கோ இல்லை யாராவது ஒரு சின்ன பசங்களுக்கோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு உதவியாக இருந்து பாருங்களேன். தெருவில் இருக்க நாய்க்கோ பூனைக்கோ காக்கா குருவி இல்லை நம்ம வீட்டில் எங்கேயாவது எறும்பு பார்ப்பீங்க, அந்த எறும்புக்காவது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சு பாருங்களேன். ஒரு சின்ன துண்டு வெல்லம் வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரெகுலராக நீங்கள் இதை செஞ்சு பாருங்களேன். உங்களால் முடிகிறப்போ ஒருத்தருக்கு உணவு வாங்கி கொடுத்து பாருங்கள். அந்த விஷயமே தனி. அதை முக்கியமாக நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. இன்றைக்கி ஜென்ரேஷனில் நம்ம எதுக்காகவோ ஓடிட்டுருக்கோம். ஸோ நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, நம்ம குழந்தைங்களை கரெக்டாக வளர்க்குறோமா அப்படின்றது தான். படிக்கிறது சாதிக்கிறதெல்லாம் 2வது பட்சம். ஸோ நம்ம எப்படி வளர்க்குறோம், அவங்க எப்படி அந்த லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும்.
ஸோ நான் இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சேன், நான் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணேன், நான் எப்படியெல்லாம் இது வரைக்கும் செஞ்சதுனால இப்படி இருக்கிறேன்றதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நீங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறீங்க, எப்படியெல்லாம் இருக்க போகிறீங்க அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி.